தாயே பாத்ரா தேவி, இழந்த என் சக்தியை மீட்டெடுப்பதற்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் என் குருஜி. சக்தியை இழந்திருந்தாலும் பக்தியில் நான் குறை வைக்கவில்லை தாயே, குறை வைக்கவில்லை. இனி நான் தெளிவாக இருப்பேன், தீர்க்கமாய் செயல்படுவேன். கடலில் விழுந்தவனுக்கு ஒரு சின்ன துரும்பு கிடைத்தது போல் எனக்கு இந்த மந்திரங்கள் கிடைத்திருக்கிறது. நான் மீண்டும் சக்தியை பெற்று உங்களது பாத கமலத்தில் சரணடைய நான் ஒரு மந்திரக்கல்லை பெற்றுவிட்டேன் தாயே, பெற்றுவிட்டேன். ஆம், பெற்றுவிட்டேன் தாயே. எனக்கு உங்களது வரமாக கிடைத்த நாகசக்தி தண்டத்தையும் பறிகொடுத்த பாவியாகி விட்டேன் தாயே, பாவியாகி விட்டேன். அது மீண்டும் என்னிடமே வந்து சேர நான் என்ன செய்ய வேண்டும் தாயே? என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? அந்த நாகசக்தி தண்டம் என்னிடம் வந்து சேர வேண்டும் தாயே, வந்து சேர வேண்டும். அதற்கு நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் தாயே, தயை கூர்ந்து கூறுங்கள். என் பாவ நிவர்த்திக்கான வழியை சொல்லுங்கள் தாயே, சொல்லுங்கள். பக்தா, தாயே பாத்ரா தேவி, தாயே பாத்ரா தேவி, சரணம் தாயே, சரணம். மங்களம் உண்டாகட்டும் பக்தா. தாயே, உங்களது திருமுகத்தை காட்டியதற்கு நன்றி தாயே, நன்றி. அனாதையாகி தனிமரமாய் நிற்பதைப் போல் கருதிவிட்டேன் தாயே, நான் கருதிவிட்டேன். உனது தவறுகளுக்கு தண்டனை வழங்கினேன் பக்தா. அதை ஏற்றுக்கொள்கிறேன் தாயே, தங்கள் சித்தம் என் பாக்கியம் தேவி. அன்னையானவள் புதல்வனை கண்டித்தாலும் தண்டித்தாலும் அதுவும் அன்பின் வெளிப்பாடுதான் பக்தா. உனக்கான தண்டனையை நீ அனுபவித்து விட்டாய். தாயே, இனி எந்த நாளிலும் நான் கர்வம் கொள்ள மாட்டேன், கர்வம் கொள்ள மாட்டேன் தாயே. ஆணவம் அறிவுக்கு சத்ரு என்பதை மனதில் கொள் பக்தா. நீ நாகவல்லியை அழிக்க வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் உனக்கு தேவையான பலத்தை நான் தர முடிவு செய்துவிட்டேன். மகிழ்ச்சி தாயே, மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. நான் சொல்வதை கவனமாக கேள். அதன்படி செய்தால் மட்டுமே நீ இழந்த சக்தியை பெற முடியும். உறுதி குலையாமல் இருப்பேன் தாயே. நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் தேவி, சொல்லுங்கள். ஜீவபலி தர வேண்டும். மகிழ்ச்சியோடு தருகிறேன் தாயே. எந்த ஜீவனை பலி கொடுக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள். 1 வயது நிரம்பிய ஆண் குழந்தை எனக்கு ஜீவபலி தர வேண்டும். ஆண் குழந்தையை தானே தருகிறேன் தாயே, தருகிறேன். முட்டாளே, அவசரப்படாதே. அந்த ஆண் குழந்தை பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்க வேண்டும். வளர்பிறை திதியான சுக்கில பட்சத்தில் பிறந்திருக்க வேண்டும். திருமணமாகி 10 ஆண்டுகள் கழித்து கணவன் மனைவிக்கு மகனாக பிறந்திருக்க வேண்டும். தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும். தாயே, இவ்வளவு நிபந்தனைகளா? நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பது தாயே? உனக்கு இயலாது என்று எனக்கு தெரியும். நான் அதற்கான சூட்சும சகுனங்களை உனக்கு உணர்த்துவேன். உத்தரவு தாயே, உத்தரவு. நீ இருக்கும் இடத்திலிருந்து வடக்கு நோக்கி போ. உனது வலது பக்கம் ஒரு தாமரை தடாகம் இருக்கும், அங்கே நில். உத்தரவு தாயே. நீ நின்றிருக்கும் இடத்திலிருந்து இடது பக்கம் பார். அங்கே ஒரு கல் மண்டபம் இருக்கும். அங்கேதான் ஜீவபலிக்கான குழந்தை உனக்கு கிடைக்கும். உத்தரவு தாயே, உத்தரவு. அந்த ஆண் குழந்தையை பலி கொடுத்து இழந்த என் சக்தி முழுவதையும் நான் பெறுவேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். என்னடா பூபதி சித்தப்பா தோட்டத்தெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிறானா? நல்லா பாத்துக்கிறாருப்பா. அக்கா சொன்னா கேளு, போகாத. அக்கா ஐயோ நில்லு. ரஞ்சித் அண்ணே, தம்பியை இப்படி கொஞ்சம் காலார கூட்டிட்டு போயேன். சரிங்கண்ணே. அக்கா வாமுதா அப்பலாம். அக்கா நில்லுக்கா, அக்கா நில்லு, நில்லுக்கா. இத பாரு, உனக்கு சொன்னா புரியாது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த சொத்து 100 ஏக்கரும்
பூர்வீக சொத்துன்னு தானே சொன்னாரு. அது யார் பேர்ல இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவரோட மூத்த பொண்டாட்டி பேர்ல இருக்கு. அவருக்கு உன் மேல பாசம் இருந்திருந்தா அந்த நிலத்தை உன் பேர்ல எல்லாம் எழுதி இருக்கணும். செல்வி, நமக்கு தான் இங்க தோப்பு துறவுன்னு நிறைய இருக்கே. எல்லாத்தையுமே நாம தானே ஆண்டு அனுபவிக்கிறோம். ஆமாமா, பெருசா ஆண்டு அனுபவிச்சிட்டாலும் ஒரு கைப்பிடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. சொல்லு, நமக்குன்னு இங்க என்ன இருக்கு? எல்லா சொத்துமே அவரோட பேர்ல தானே இருக்கு. நாளைக்கே உன்னை வெளியே போன்னு சொல்லிட்டா நம்ம எங்க போவோம்? என்னத்தை கொண்டு போவோம்க்கா? சொல்லுக்கா. யாருமே இல்லாம அனாதைங்க மாதிரி நாம 3 பேருமே நடுத்தெருவுல நிக்க வேண்டியதுதான். இப்பவாது உனக்கு புரியுதாக்கா அந்த ஆளு உன்னை ஏமாத்திட்டு இருக்காருன்னு? அந்த ஆளு நல்லவனா இருந்திருந்தா, உன் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா, உன் பேர்ல அட்லீஸ்ட் ஒரு ஓலை குடிசையாவது எழுதி வச்சிருப்பாரு. அதான் அந்த ஆளு செய்யலையே. ஏன்னா அவரு மனசுல நம்ம 3 பேரையும் எப்ப வேணாலும் வெளியே துரத்தி விடலாங்கிற எண்ணம் இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் செய்யறாரு. இனிமேல் அது புரிஞ்சு புத்திசாலித்தனமா நடந்துக்கும். இங்க பாருக்கா, சும்மா என்ன முறைக்காத. அவரை நம்பி நீ உன் வாழ்க்கையை இழந்த. இதுக்கு மேலயும் அவரை நம்பி சொத்தையெல்லாம் இழந்துராத. செல்வி, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடி. ஐயோ, உன்னை அந்த ஆளு ஏமாத்திட்டு இருக்காருக்கா. இங்க பாரு, பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நாளைக்கு வெளியே போங்கன்னு சொன்னா நம்ம கிட்ட என்ன பிடிப்பு இருக்கு? நம்ம சொத்துன்னு வாயால தானே சொல்லிட்டு இருக்காரு. பேப்பர்ல எதுவும் எழுதி தரல. செல்வி, செல்வி, உங்க குடும்பத்துக்குள்ள நான் ஒன்னும் சூழ்ச்சி பண்ணி வரல. இத பத்தி உங்க அக்கா நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லிருப்பா. ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்காத. என்ன நீ எப்பவுமே தப்பா பேசுறதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லம்மா. எங்களுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கம்மா. அங்க பொண்டாட்டி, இங்க வப்பாட்டி, இதுதான் உங்க தியாகமா? செல்வி, வாயை மூடுறி. செல்வி, வார்த்தையை கொட்டாதம்மா, அப்புறம் அள்ள முடியாது. உங்க குடும்பம் கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டு இருந்தப்போ உங்க அப்பா அம்மா உங்க 3 பேரையும் அனாதையா விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. உங்களை கடங்காரங்கிட்ட எப்படி காப்பாத்துறதுன்னு உங்க அக்கா தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்போ தான் நான் வந்து உதவி செஞ்சேன். உதவிங்கிறதெல்லாம் பொய். எங்க அக்காவை அடையறதுக்கு நீங்க போட்ட பிளான் அது. தப்புமா, நீ நினைக்கிறது தப்புமா. உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்தேன். அதை இந்த ஊர் தப்பா பேசிச்சு. என்கிட்ட கூட சில பேர் கேட்டாங்க, செந்தாமரை வச்சிருக்கியாமேன்னு. அப்படியே மனசு நொந்து போயிட்டேன் தெரியுமா. அப்பதான் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணோம் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு. முதல்ல நான் தாண்டி இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன். ஆறுதலா இருந்ததை ஊர் தப்பா பேசிச்சு. எல்லாரும் செந்தாமரையும் தப்பா பேசினாங்க. இவளோட மானத்தை காப்பாத்தணும்னு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். வாயை திறந்தாலே பொய். முதல்ல என்ன சொன்னீங்க? வாரிசு இல்லாததுனாலதான் எங்க அக்காவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ வேற கதையா? செல்வி, இது கதையெல்லாம் இல்லம்மா. அதுவும் ஒரு காரணம். முதல் மனைவியால தாய்மை அடைய முடியாதுன்னு டாக்டர் சொன்னப்போ ரொம்ப மன கஷ்டத்தோட இருந்தேன். அப்பதான் நான் செந்தாமரையை சந்திச்சேன். எல்லாம் ஃப்ராடு தனம், பித்தலாட்டம். இல்லம்மா, இந்த ஊர் உலகத்துக்கு நான் எப்படியோ, ஆனா உங்க 3 பேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியாயமாவும் பாசமாவும் நடந்துகிட்டு இருக்கேன். செல்வி, நீ பூபதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. நானே அவங்கிட்ட பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் கெட்டவனா இருந்திருந்தா பூபதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனா?
இல்ல இவ்வளவு வருஷமா தான் உங்களுக்கு நான் பாதுகாப்பா இருந்திருப்பேனா? நீ ஆசைப்பட்டியே அந்த பூபதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நந்தினிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். போதும் சாமி, போதும். நந்தினி வாழ்க்கையாவது நல்லபடியா அமையட்டும். நீங்க அவளுக்கு ஒண்ணு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், அதை நாங்களே பாத்துக்கிறோம். ஏன் செல்வி, இப்போ வாழ்க்கையில நீ ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? என்ன குறை இருக்கு உனக்கு? நிறைய இருக்கு. என்னன்னு சொல்லுமா. ஏதாவது ஒரு சொத்தாவது என் அக்கா பேர்ல இருக்கா? எல்லாத்தையும் மூத்த தாரத்து பேர்ல தானே எழுதி வச்சிருக்கீங்க. ஏன் எங்க அக்கா பேர்ல ஏன் எழுதல? என்ன செல்வி பேசுற நீ? என்னை விட உங்களுக்கு சொத்து பெருசா? ஆமா, எங்களுக்கு நீங்க முக்கியம் இல்ல, இந்த சொத்து தான் முக்கியம். நீ மோசடி பண்ற ஆளு, உன்னை நம்ப முடியாது. நீ ஃப்ராடு. என்ன தைரியம் உனக்கு? சந்தாமரை, செந்தாமரை, செல்விக்கா நில்ல. என்ன காரியம் பண்ண நீ? வளர்ந்தவள, அதுவும் ஒரு குழந்தை குட்டியோட இருக்கிறவள இப்படி கை நீட்டி அடிக்கலாமா? இல்லங்க, பொறுக்க முடியலங்க. நீங்க இவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கீங்க, உங்களை போய் இப்படி பேசலாமா? அவளுக்கு என்னை பத்தி புரிஞ்சுக்கிற ஒரு காலம் வரும் சந்தாமரை. அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். அக்கா, அக்கா, அக்கா நில்லுக்கா. அக்கா, அக்கா நில்லு. இங்கதான் இருக்காங்க. இங்க எதுக்கு வந்த? நீங்க தான் ரத்னாவா? ஆமா, நான் தான் அந்த பழப்பொண்ண ரத்னா. திரும்பவும் ஏன் இங்க வந்த? அந்த டாக்டரை பார்க்க வந்தேன். உயிரோட இருந்தாருன்னா அவரை கொலை பண்ணிடலான்னு வந்தியா? இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண போற? என்னங்க சொல்றீங்க? கொலை பண்ற அளவுக்கு நான் மோசமான கேரக்டர் கிடையாது. பட் ஏதோ நடந்திருக்கு. என்னால ரத்னான்னு ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஸ்டேஷன்ல சொன்னாங்க. அதனாலதான் பார்க்க வந்தேன். இப்ப கூட இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபீலிங் எனக்கு சத்தியமா இல்லைங்க. ஏன் சொல்ல மாட்ட? என்ன பார்த்த ஃபீலிங் உனக்கு எப்படி வரும்? என்ன வச்சு நீ என்னென்ன வேலை செஞ்சேன்னு தெரியுமா? ரத்னா, நீ எப்படி பேசலாமா? பாதிக்கப்பட்டதுனால தான் பேசுறேன். உமா சுயநிலவே இல்லாதப்போ அவளுக்கே தெரியாம நடந்ததுக்கெல்லாம் உமா எப்படி பொறுப்பாக முடியும்? இப்படி சொல்ல வெக்கமா இல்ல? இவ மென்டலா இருந்தானே ஏன் வெளியே விட்டீங்க? வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க வேண்டியதானே? தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்து என்னோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டீங்களே. ப்ளீஸ் ரத்னா, என்னால என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒரே வார்த்தையில சாரின்னு சொன்னா சரியா போயிடுமா? போலீஸ் வந்து என்ன கொலைக்காரி மாதிரி விசாரிச்சாங்க. அவங்க கிட்ட நான் சாரிங்கிற வார்த்தையை சொல்ல முடியுமா? போலீஸ் வந்து எங்க வீட்டுல நின்னு கொலை முயற்சி நடந்திருக்கு, நீ ஒரு பொண்ணை மறைச்சு வச்சிருக்க, அவ எங்கன்னு கேட்டப்போ நான் எப்படி கூனி குறுக்கி நின்னு தெரியுமா? ரத்னா, நடந்ததுக்கு எல்லாம் காரணம் உமா கான்ஷியஸ் இல்லாம இருந்ததுதான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் புரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லைங்க. என் மாமியார் புரிஞ்சுக்கலையே, என்னோட ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்கலையே, என்னோட மாமனார் புரிஞ்சுக்கலையே. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க? என் வீட்டுக்கு போலீஸ் வந்து விசாரிச்சப்பவே என் மாமியார் என்ன கொலைகாரினே முடிவு பண்ணிட்டாங்க.
என்ன துரத்துறதுக்கு இது ஒண்ணு போதாதா? உங்களுக்கு என்னால பிரச்சனைன்னு சொல்றப்போ கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணும்னா உங்க மாமியார் கிட்ட வந்து பேசட்டுமா? கடவுளே வந்து சொன்னாலும் என் விஷயத்துல மனசை மாத்திக்கவே மாட்டாங்க. ரத்னா, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல என் மேலயும் கேஸ் போட்டிருக்காங்க. என் வீட்டுக்கு 2 தடவை வந்து விசாரிச்சிருக்காங்க. நான் ஜெயிலுக்கு போயிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன இதுல இருந்து காப்பாற்ற முடியுமா? என்கொயரி தான் நடந்திருக்கு. டாக்டரோட வாக்குமூலம் வரணும். குத்துன கத்தியில யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு லேப் ரிப்போர்ட்லாம் வரணும். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரையும் ஏமாத்த முடியாது. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் கத்தியால குத்துனேன். என்னோட வீட்ல என் மாமியார் கிட்ட தினம் தினம் திட்டு வாங்கறதுக்கு பேசாம ஜெயிலுக்கு போய் களி திங்கலாம். ரத்னா, டென்ஷன் ஆகாதம்மா. என்னோட தலையெழுத்து சரியில்லை சார். வேற என்ன பண்றது? இல்லனா எங்கிருந்தோ வந்த இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணணும்னு ஆசையா போய் நிப்பனா? உதவி பண்ண போன என்னோட வாழ்க்கைய பந்தாடிட்டாளே. என்ன மன்னிச்சிருங்க ரத்னா. ஒரு மந்திரவாதி தான் என்ன எப்படி மாத்திட்டான். அவனோட சாபத்தினாலதான் நான் என்னையே மறந்து அவனுக்கு அடிமையா இருந்துட்டேன். அவனோட ஏவலால தான் நான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பேன். நான் தான் கத்திரியால குத்திருப்பேன். அதுல என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கும். நான் தான் ஜெயிலுக்கு போவேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா என் பேரும் எஃப்ஐஆர்ல இருக்கே. நான் தான் குத்துனேன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு துளி கூட சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்றேன் ரத்னா. சார், நான் திரும்ப ஸ்டேஷனுக்கு வரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க. கொலை முயற்சிக்கும் ரத்னாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நானே என் கைப்பட லெட்டர் எழுதி சைன் பண்ணி தரேன் சார். இத பாருங்கம்மா, இங்க இருந்து வாக்குவாதம் பண்ணாதீங்க. வேற ஏதாவது புது பிரச்சனை வந்துட போகுது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராதபடி நாங்க பாத்துக்கிறோம். நாங்க கிளம்புறோம். வா போலாம். என் மாமியாரை பத்தி உங்களுக்கு தெரியாது. எப்படியோ உமாவால என் வாழ்க்கையே பிரச்சனையாயிடுச்சு. ச்சே. शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्नोपशान्तये। தாமரை தடாகம், கல்மண்டபம். இதுதான் அன்னை பாத்ராதேவி கூறிய இடம். பையனோட பேரு, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. பேரு வசீகரன், மேசராசி, பரணி நட்சத்திரம், கும்ப லக்னம். 10 வருஷம் தவறுந்து பெத்த பிள்ளை சாமி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமஹ. తినరుచి కూడా చెల్లో. அழாதட்ட செல்லோ. அழக்கூடாது செல்லம். மாலை போட்டுக்க. பரணியில பிறந்த புள்ள தரணி ஆளும். அழக்கூடாது.
ஜாதகம் எழுதியிருக்கா? சாமி, ஒரு வருஷம் வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாறி போயிடுத்து. இப்பெல்லாம் பிறந்த உடனே எழுத ஆரம்பிச்சுடுறாளே. நாங்களும் ஜாதகம் எழுதியிருக்கோம் சாமி. ஆனா நீங்க திட்டுவீங்களோன்னு தான் தரல. சித்ரா, அந்த ஜாதகம் எடு. சுச்சுச்சோ, அழக்கூடாதுல செல்லம். இந்தாங்க சாமி, குழந்தையோட ஜாதகம். செல்லம், அழக்கூடாது செல்லம். ராஜயோக அம்சம் நிறைஞ்ச ஜாதகம். ராஜயோக அம்சம். இந்த குழந்தை தான் எனக்கு வேணும். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், கும்ப லக்னம். இந்த குழந்தை தான் நான் தேடி வந்த குழந்தை. இந்த ஜாதகம் குழந்தையோட தாய்மாமனுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஜாதகம். கரெக்டா சொன்னீங்க. ஆமா சாமி, சரியான தொழில் அமையாம தெரிஞ்சிட்டு இருந்த அண்ணன் இவன் பிறந்த ஒரு மாசத்திலே லண்டன் போயிட்டாரு. தெய்வீக அம்சம் நிறைஞ்சிருக்குமா. அந்த அம்சம் இருக்கிறதுனால குழந்தைக்கு பெரிய கண்டமும் வரும். கண்டங்கள். குழந்தைக்கு வரப்போற கண்டமே இந்த கழிவறதுனாலதான். கண்ணு இல்ல, ஏண்டா செல்லம் அழுதுட்டே இருக்க? அழக்கூடாது, அம்மாவும் கூட தானே இருக்க. ஆனா அத தெய்வ வழிபாடு மூலமாவும் பரிகார நிவர்த்தி செஞ்சும் கண்டத்தோட உக்கிரத்தை குறைக்கலாம். ஐயா, இந்த குழந்தைக்காக பார்க்காத ஜோசியர் இல்ல, போகாத கோயில் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல. மனுஷனா பிறந்தவன் பஞ்சபூதங்களோட சோதனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி துஷ்ட சக்திகளோட சூழ்ச்சியிலையும் விழ வேண்டிய நேரம் வரும். எங்க புள்ளைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது சாமி. எல்லாம் அந்த சக்தி பாத்துப்பா. கவலைப்படாம போங்க. குழந்தை நன்னா இருப்பான். சரிங்க சாமி. அப்போ ஜீவபலி கொடுக்க வேண்டியது இந்த குழந்தையத்தானா? எப்பாடுபட்டாவது இந்த குழந்தைய கைப்பற்றியே ஆகணும். இந்த உருவத்தோட போனா என்ன பார்த்து அந்த குடும்பம் பயந்துடும். ஊருக்குள்ளையும் எல்லாரும் என்ன சந்தேகப்படுவாங்க. அதனால இந்த உருவத்தை மாத்தணும்.
15 வயசு சிறுவனா போனா பாசம் காட்டுவாங்க. அவங்களோட உறவாடி கெடுக்கணும். வீட்டுக்குள்ள போய் அங்கேயே இருந்து அவங்களுக்கு பிள்ளையா இருந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய திருடணும். பாத்ரா தேவி, எனக்கு உங்களோட அருள் தேவைப்படுற சமயம் வந்துடுச்சு. என்ன ஒரு சிறுவனா மாத்து. ஓம் ஐம் க்ரீம் பாத்ரா தேவியே நமஹ. Ho, cha, worry, Zembe, ho,